டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நம்ம இறைவனிடம் பிரார்த்திக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, செல்வத்தின் அதிபதியான குபேர பகவானை பற்றி தான். இன்று ஏற்ற வேண்டிய குபேர தீபம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். புதுசா சேனல்ல பார்க்குறீங்கன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவள் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அதை தடுத்து நிறுத்தும் வல்லமை படைத்தவராக திகழ்பவர் குபேர பகவான் என்று புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. அதனால் நாம் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதைப் போலவே குபேர பகவானையும் வழிபாடு செய்தால்தான் செல்வ செழிப்புடன் வாழ முடியும். அப்படிப்பட்ட குபேர வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவது இந்த வியாழக்கிழமை. வியாழக்கிழமை, அதிலும் அன்றைய தினத்தில் மாலை நேரம் என்பது குபேரருக்கு உகந்த நேரம். அதிலும் குறிப்பாக அந்த சமயத்தில் குபேரரை வசியம் செய்வதற்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாக வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய கிழமை என்றாலும் அது குபேர வழிபாடு செய்வதற்குரிய கிழமையாகவும் கருதப்படுகிறது. மாலை 5 மணியிலிருந்து குபேரருக்குரிய நேரம் என்பது தொடங்கிவிடும் என்பதால் பலரும் குபேர பூஜை செய்வதற்கு வியாழக்கிழமை மாலை நேரத்தை தேர்வு செய்வார்கள். குபேர பூஜை செய்வதற்கென்று பலவிதமான வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை முறையாக நாம் பின்பற்றி ஒரு குறிப்பிட்ட வியாழக்கிழமைகள் தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் குபேரரின் அருளை பெற முடியும். இவற்றை மேற்கொண்டு குபேரரை வழிபாடு செய்வதை விட ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து குபேரரை நாம் வசியம் செய்து விடலாம். அந்த தீபத்தை ஏற்றக்கூடிய முறையை பற்றி இப்பொழுது இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். இந்த தீபத்தை ஜூன் மாதம், அதாவது இன்றைய நாள் 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை நேரத்தில் 6:40 மணியிலிருந்து 7:15 மணி வரை ஏற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு ஒரு தாம்பல தட்டை எடுத்துக்கோங்க. அதன் மேல வாசனை மிகுந்த மலர்களை பரப்பிக் கொள்ளுங்க. அதற்கு மேல் உங்கள் வீட்டில் குபேர விளக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த விளக்கை வைத்து குபேரருக்குரிய பச்சை நிற திரியை போட்டு நெய் தீபம் ஊற்றி தீபம் ஏற்றலாம். குபேர விளக்கு இல்லை என்பவர்கள் சாதாரண அகல் விளக்கு கூட நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம். வீட்டில் பச்சை நிறத்தில் திரி இல்லை என்பவர்கள் சாதாரண பஞ்சுத்திரியை கூட இதற்கு பயன்படுத்தலாம். இந்த தீபம் ஏற்ற வேண்டிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு. வடக்கு என்பது குபேர பகவானுக்கு உரிய திசை. அதனால இந்த தீபம் வடக்கு பார்த்து இருக்க வேண்டும். வடக்கு என்பது குபேர பகவானை நினைத்து குபேரருக்குரிய திசை என்பதால் அந்த திசையை பார்த்துதான் நாம தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு அந்த தீபத்தை பார்த்தவாறு ஓம் குபேரரே வசி வசி, ஓம் குபேரரே வசி வசி என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இந்த சமயத்தில் குபேரருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு. மந்திரத்தை உச்சரித்து முடித்த பிறகு எப்பொழுதும் போல நம்ம வீட்டில் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நம்முடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்வோம் இல்லையா? அதே மாதிரி குபேரரை வழிபாடு செஞ்சு முடிச்ச பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். 7:15 மணிக்கு மேல் அந்த தீபத்தை நாம் குளிர வைத்து விடலாம். தீபம் அது தானாவே அணையக்கூடாது, நம்ம தான் குளிர வைக்கணும். இந்த எளிமையான குபேர வசிய தீபத்தை முழு மனதோடு குபேரரை நம்பி இன்று ஏற்றுபவர்களுக்கு குபேர வசியம் உண்டாவதோடு கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும். ஆனா நேரத்தை மட்டும் நீங்க அந்த நேரத்துல மட்டும்தான் நம்ம இந்த தீபம் ஏற்ற வேண்டும். அதே மாதிரி ஏற்ற வேண்டிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு திசை. இந்த ரெண்டையும் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. மாலை 6:40 7:15 வரை இந்த தீபம் எரிய வேண்டும். அதற்கு பிறகு இந்த தீபத்தை நம்ம தான் குளிர வைக்கணும். இந்த எளிமையான வழிபாட்டை முழு மனதோட செஞ்சு பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.